நன்றி வணக்கம் நண்பர்களே. கட்டுரை மீனவன் கவிதையின் மீனவன், சிற்றுரை மீனவன் சிந்தனை சிப்பியின் மீனவன், நாளின் மீனவன் நல்லவன் மீனவன். ஆனால் விவசாயிகளின் மீனவன், நெய்தல் நிலத்தின் மீனவன். இப்படிப்பட்ட 7 மாவட்ட கூட்ட ஒருங்கிணைப்பை மீனவர்கள் உருவாக்கி அரசே 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று எதற்காக வலியுறுத்துகிறார்கள் என்றால், ஆனால் ஏழைகள் படுகின்ற வேதனை பட்டமரத்தை கட்டுமரமாகி அங்கே சிந்துகின்ற கண்ணீரை கண்டதில்லை கடல். ஆனால் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றி குடிக்கின்ற ஏழை மீனவர்களின் வாழ்வழிக்க வந்தது தான் நெய்தல் நிலம். அந்த நெய்தல் நிலத்திலே கொண்டு வந்தது தான் சிந்தனை சிப்பி சிங்காரவேலர். அப்படிப்பட்ட ஒரு மீனவனின் கதைகள்தான் மீனவரின் வாழ்க்கை. கடலோரம் வாழுகின்ற மீனவர் மக்கள் கண்ணீரில்தான் இன்றும் வாழுகிறார்கள். வாழ்க்கை எனும் சிலதே பயனில்லையே எனதே, ஆனால் எங்களுக்கென்று ஒன்றுமில்லை. வாழ்க்கை உப்பு தண்ணீரும் மீனும்தான் நாங்கள் வாழ்க்கை. தடைகால பணம் என்ற இதிலே ஒரு நல்ல அரசு எங்களுக்கு செய்தால் நாடு நலமாக இருக்கும், மீனவர்கள் நலமாக, மீனவர் மக்கள் நலமாக இருப்பார்கள். ஏனென்றால் கச்சத்தீவு என்ற போர்வையை போய்த்தி வைத்து கொண்டு அது போர்க்களமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை மீட்பதற்கு யாரும் இல்லை. மீட்பது யார் என்று கேள்வி இன்றும் நாங்கள் எழுப்பி கொண்டிருக்கிறோம். அன்றும் இன்றும் தள்ளாடுகிறோம். கரை சேர முடியவில்லை. கண்ணீர் வடிக்கின்றோம். கண்ணீரை கரை சேர்க்க யார் வருவார் என்றால் வரவில்லை. கண்ணீரோடு அங்கே கடலில் நாங்கள் விழுந்து விட்டால் எங்களை மீட்பதற்கு அரசு வேலை கிடைக்கிறதா? இல்லை. கடலிலே ஒருத்தவன் விழுந்து விட்டால் அவனுக்கு செத்து போய் பணமாக வருகிறான். அவனுக்கு அரசு வேலை கொடுக்கிறார்களா? இல்லை. அதனால் தயவு செய்து தமிழக அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, வருகின்ற அரசு, இளைய புரட்சித் தலைவி அம்மாவை நீங்கள் தயவு செய்து ஏழைகளுக்கு கண்ணீர் வடிக்கின்ற ஆட்சி, அது நல்லாட்சி, சொல்லாட்சி, மக்களின் தேவையற்ற ஆட்சி, மீனவர்களுக்கு வாழ்வளிக்கின்ற ஆட்சியாக தான் இருக்க முடியும். இப்படிப்படுகின்ற மீனவரின் வாழ்க்கை, அலங்கோலமாயிருக்கின்ற வாழ்க்கையை மாற்றுகின்ற அரசு எந்த அரசு என்று தெரியவில்லை. நல்லரசு வந்தால் வாழ்க்கை நலமாக இருக்கும். நன்றி வணக்கம். கபாடி ரவி வானகிரி.